வெறும் 5-10 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்துச்சுன்னா கூட இது போல 30 செடிக்கு மேல வளர்க்கலாம் எக்ஸ்ப்ளோரர்ஸ். இந்த மாதிரி மேல மேல அடிக்க வச்சு வளர்க்குற இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் வெர்டிகல் கார்டனிங். மேல இருக்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தினா போதும், கீழே இருக்கிற எல்லா செடிக்கும் அதுவே ட்ரிப் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஃபைனலா எக்ஸ்ட்ரா தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த குட்டி பைப் வழியா வடிஞ்சு அதுவும் வெளியே போயிடும். அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கூட ஒரு சின்னதா பைப் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டியூட்டியை கரெக்டா பண்ணிடணும். ஒன்ஸ் a week ஆச்சு இதை ஒரு 180 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்து சுத்தி இருக்க எல்லா செடிக்கும் வெயில் படுற மாதிரி திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த செடியெல்லாம் நம்மள்ட்ட தேங்க்யூ சொல்லிட்டு அது பாட்டுக்கு வளர்ந்து. இதுல நான் ஸ்ட்ராபெரி செடிகள் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு 30-40 ஸ்ட்ராபெரி வரும்னு எதிர்பார்க்கறேன். அப்படியே சாப்பிடுவேன். வீட்ல வெஜிடபிள் கார்டனிங் பண்றவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு விலை கொடுத்தாலும் இந்த செடியில இருந்து டைரக்டா பறிச்சு சாப்பிடுற வர டேஸ்ட் வேற எந்த கடையில வாங்கினாலும் வராது அந்த பழத்துக்கு. சோ இதுக்கு நான் கொடுத்த விலை $110. இது விலை அதிகம்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி 3 tier சிஸ்டம் சீப் சைனீஸ் நாக் ஆஃப் நிறைய அங்கிள் பேசோஸ் அவர் கடையில வித்துட்டு இருக்காரு. நானும் வாங்கி ஏமாந்துருக்கேன். அது கொஞ்ச நாள்லயே வெயில்ல நஞ்சு போயிடும். பட் இந்த வெர்டிகல் கார்டன் செட்டப் கார்டன் ஸ்டாக்னு ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து வாங்கினேன். நம்ம மூஞ்சி பார்த்துட்டு லேப்டாப் ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வீடியோல மேலும் பல பிளான்ட்களை ஷாப்பிங் பண்ண கடைக்கு போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடயே வாங்க எக்ஸ்ப்ளோரர்ஸ்.